செகண்ட் ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ இந்த சம்மும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்களோ அதே ப்ரொசீஜர் தான், சேம் தான். முதல்ல இந்த ஹெட்டிங் முதல்ல கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொடுத்துருக்க பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹெட்டிங்கை கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காலம், அப்புறம் இந்த காலம், அண்ட் தென் இந்த காலம். ஸோ இப்போ வந்து இதுவும் கிளாஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். சினிமா ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எந்தெந்த இதில் வாங்குறாங்க, இப்போ பாலிவுட்டில், டாலிவுட்டில், அண்ட் தென் கோலிவுட்டில். ஸோ இதெல்லாம் எப்படி வாங்குறாங்கன்றது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் த சேல்ரி ஆஃப் ஆக்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை மட்டும் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38 வரும். எது ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் த சேல்ரி ஆஃப் ஆக்டர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை அதான் உங்களுக்கு. அதில் மொத்தம் 38 வரும். மொத்தம் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்க, 10லேருந்து 65 செட் பண்ணுறீங்க, 75 செட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 65ன்றது உங்களுக்கு ரன்னிங் டிகிரி. அந்த ரன்னிங் டிகிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 38 லெஸ் பண்ணிங்கன்னா 27 வரும். 27 டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா சென்டர் பண்ணுறதுனால டிவைட் பை 2 போடணும். ஸோ 13.5. 13.5ன்றது எவ்வளோ ஸ்பேஸ்னால் 14 ஸ்பேஸ். அப்போ 14 ஸ்பேஸ் விட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் த சேல்ரி ஆஃப் ஆக்டர்ஸ்ன்னு அடிச்சிடணும். அப்போ இது சென்டர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் காலம் கேல்குலேட் பண்ண போகிறோம், 4th காலம். இதில் போன ஃபார்மேட்டுக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, போன ஃபார்மேட்டில் வந்து ஹெட்டிங் எல்லாம் பெருசாக இருந்தது, கீழே நம்பர்ஸ் கம்மியாக இருந்தது. இப்போ இதில் பாருங்கள், நான் கிளாஸ்க்காக மட்டும்தான் இப்படி மாற்றிருக்கேன். ஏன்னா அதுக்காக தான் இந்த மாதிரி அமௌண்ட்லாம் போட்டது. ஸோ மேலே இருக்க ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்னதாக இருக்குது, கீழே இருக்க அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இங்கே ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ பாலிவுட் அப்படின்றது 1 2 3 4 5 6 7 8 9 தான் இருக்குது. ஸோ அப்போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் 9 லெட்டர் தான் இருக்குது. கீழே இந்த கண்டென்ட் பாருங்கள், நம்பர் பாருங்கள், 1 2 3 4. கமாலாம் கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் கமா ஒன்றுத்துக்கு போட்டுட்டு ஒன்றுத்துக்கு கமா போடாமட்டிங்கன்னா அதெல்லாம் மிஸ்டேக்காக தான் எடுத்துப்பாங்க. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டிங்க்கு மட்டும் கமா கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும். ஹெட்டிங் கிடையாது, ஃபஸ்ட்டு லைனுக்கு மட்டும் கமா கொடுப்பாங்க. கீழே அதெல்லாம் கமா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஜஸ்ட்டு 24 அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அது மாதிரி கமா போட்டு தான் நீங்கள் அடிக்கணும். நீங்கள் அவங்க கொடுக்கலனா கூட அடிக்கணும். இல்லை சார் எந்த இடத்துலையுமே கொடுக்கலனா அப்போ நீங்கள் போட வேண்டாம். எங்கேயுமே கொடுக்காம கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. மற்றபடி நீங்கள் ஒரு லைனில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் லைன் மட்டும் கொடுத்துருப்பாங்க, செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அடிக்கணும். இப்போது நயன்தாரான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ தெரியுதுங்களா? அப்போ இதுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குது, 12 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 12 டிஜிட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் 12 போட்டிருக்காங்களா, 12 + 1. ஏன் +1? இங்கே இந்த லைன் போடுறதுக்காக. இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா போன ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் 1 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் இருந்தது, கீழெல்லாம் மாறிச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 ஸ்பேஸு, இதுக்கு வந்து 5 ஸ்பேஸ், இப்படி மாறி மாறி இருந்தது. இப்போ இதில் பாருங்கள், கீழே இருக்கிறது அதிகமாக இருந்ததுனால, இந்த சேலரி அதிகமாக இருந்ததுனால, ஹெட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால, அப்போ முதல்ல இதை கேல்குலேட் பண்ணணும். அப்போ டோட்டலாக இந்த காலத்துக்கு தேவையான ஸ்பேஸ் எவ்வளோனா 12 + 1 13. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 13லேருந்து இந்த 9 லெஸ் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே 13லேருந்து 9 லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 9ன்றது தான் அந்த பாலிவுட். அப்போ 9 லெஸ் பண்ணிங்கன்னா 4/2ன்றது 2 ஸ்பேஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் வரும். இது 4th காலத்தோட ப்ரொசீஜர். அப்போ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க, இப்படியும் கொடுப்பாங்க, ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது பாருங்கள், இதில் சேம் அதே மாதிரி தான் 5 10 இருக்குது. இதில் பாருங்கள் சேம் அதே மாதிரி 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ மொத்தம் இதுவும் பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் இருக்குது. அப்போ உங்களுக்கு டோட்டலாக 12 + 1 இந்த பக்கம் +1 அந்த சைடு. அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு, 14. நான் அந்த டோட்டலாக அந்த காலம் தேவையானது 14 டிஜிட்ஸ் தேவை. அப்போ 14 ஐஃபன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 14 இங்கே போட்டிருக்காங்களா, மைனஸ் இந்த டாலிவுட் அப்படின்றது மட்டும் எவ்வளோ இருக்குன்னா, ஆக்சுவலாக டாலிவுட் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 9 இருக்குது. அப்போது 14 - 9 வந்து பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5/2ன்றது 3 ஸ்பேஸ். அப்போ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்பேஸ் தேவை, மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 தான் இருக்குது. அப்போ 14லேருந்து 10 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மீதி வரக்கூடியது தான் இந்த 3 ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு மொத்தம் ஒரு காலத்துக்கும் எவ்வளோ அப்படின்றது பார்க்கணும். ஸோ பாலிவுட்டுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறம் டாலிவுட் எவ்வளோ. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 14லேருந்து
சாரி கரெக்ஷன். ஸோ மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இருக்குது. 12 + 1 + 1 வந்து 14 இருக்குது. இப்போ 14லேருந்து பார்த்தீங்கன்னா டோலிவுட்ன்றது எவ்வளோ இருக்குன்னா மொத்தம் 9 தான் இருக்குது. ஸோ 14லேருந்து 9 போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 5. 5/2ன்றது 2.5. 2.5னா 3 ஸ்பேஸ். இப்போ மேலக்கு ஹெட்டிங்க்கு வந்து எங்கே கோடு போடுறீங்களோ அங்கேருந்து 3 ஸ்பேஸ் விடணும். எங்கே எது பெருசாக இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் வரணும். இப்போ லாஸ்ட் சம்மில் பாருங்கள், மேலே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் தான் வந்தது, கீழே மட்டும் மாறுச்சு. இப்போ இது கீழே எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால கீழே எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் தான் வருது. அப்போ மேலே மாறுது பாருங்கள். அப்போ இங்கே கரெக்டாக இங்கே கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்லேருந்து 3 ஸ்பேஸ் விடணும். அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா கோலிவுட். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 12 ஸ்பேஸ் இருக்குது. 12 + 1 + 1 14. 14லேருந்து 9 போச்சுன்னா கோலிவுட்டுக்கு 5. 5லேருந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5. 2.5ன்றது 3 ஸ்பேஸ். இங்கே போட்டிருக்காங்களா? சேம் டிட்டோ இதே மாதிரி தான். 1 + 12 + 1 14. 14 - 9 5/2 = உங்களுக்கு 3 ஸ்பேஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது எப்படி டிஜிட்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணணும், இது எப்படி ஹெட்டிங் கேல்குலேட் பண்ணணும், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டுத்தையும் பார்த்தாலே உங்களுக்கே புரியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 3 காலம், 4th காலம், 3rd காலம், அப்புறம் 2nd காலம். இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு காலம் நான் உங்களுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்தந்த காலத்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ, அதிகமான ஸ்பேஸ் தேவையோ அதை எடுத்துங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ 12 + 1 இது 13. இது பார்த்தீங்கன்னா 14. அண்ட் தென் இதுவும் 14. அப்போ 14 + 14 28. 28 + 13 = உங்களுக்கு 41. அப்போ 41 ஸ்பேஸ் உங்களுக்கு லெஸ் பண்ணுறாங்க. எதுலேருந்து? மொத்தம் 65. 65லேருந்து 41 லெஸ் பண்ணிங்கன்னா 24. 24 மைனஸ் இந்த சினிமா ஆர்டிஸ்ட்ன்றது இந்த அப்போஸ்ட்ரோஃபி அதோட சேர்த்து கவுண்ட் பண்ணும். இதை விட்டுறக்கூடாது, எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 15. அப்போ 24 - 15 = 9. 9/2 = 4.5. 4.5ன்றது 5 ஸ்பேஸ். அப்போ சினிமா ஆர்டிஸ்ட்ன்றது எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்? 5 ஸ்பேஸ் விடணும். அப்போது முதல்ல நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது 4th காலம் பண்ணணும், 3rd காலம் கேல்குலேட் பண்ணணும், அப்புறம் 2nd காலம் கேல்குலேட் பண்ணணும். இதெல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபஸ்ட் காலத்தில் பண்ணணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த சேலரி ஆஃப் ஆக்டர்ஸ் அடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸு ஐஃபன், அப்புறம் இங்கே இதுக்கு தேவையான 13 ஸ்பேஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு கோடு போடணும். திரும்பி இதுக்கப்புறம் தேவையான அந்த 14 ஸ்பேஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு கோடு போடணும். அப்புறம் இதுக்கு தேவையான 14 ஸ்பேஸ்க்கு அப்புறம் இங்கே ஒரு கோடு போடணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அடிக்க ஆரம்பிக்கணும். இதை அடிக்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு லைன், அதுக்கப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இது, அப்புறம் இதுக்கும் கண்டிப்பாக ஐஃபனுக்கு அப்புறம் கண்டிப்பாக டபுள் லைன் ஸ்பேஸ் வரும். அப்புறம் நயன்தாரா ஃபஸ்ட் லைன், அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ், இங்கேயும் டபுள் லைன் ஸ்பேஸ், அப்புறம் ரஜினிகாந்த் 2nd லைன், அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் அஜித் குமார் 3rd, அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸு விஜய் 4th, அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸு தமன்னா 5th. இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டபுள் லைன் ஸ்பேஸ்க்கு அப்புறம் ஐஃபன் போடணும். இதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரொசீஜர். இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அது ஃபார்மேட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருந்தது, நம்பர்ஸ் சின்னதாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இது பாருங்கள், இதெல்லாம் 1 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் வந்தது. இதெல்லாம் மாறிச்சு. இப்போ கீழே பாருங்கள், இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாம் 1 ஸ்பேஸ் வந்திருக்கு. ஏன்னா இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ எது பெருசாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிக்கணும். எதுக்குன்னா அந்த லைன் போடுறதுக்காக ப்ளஸ் அந்த கேப்காக. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் அடிக்கணும். இதுதான் ஃபார்மேட். 2nd ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி செக் பண்ணிங்க. முடிஞ்சதுன்னா இங்கே போடுங்க, இல்லைனா அந்த அட்லீஸ்ட் வீட்லையாவது பார்த்துட்டு வாங்க. சரி, வழக்கமாக ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க கிளாஸ்க்காக இப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அவங்க புக்கில்னா நார்மலாக இப்படி தான் எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. லைவ் ஸ்டாக் பாப்புலேஷன் இன் அந்த ஸ்லாஷ் போட்டு சர்டைன் இங்கே வரணும். அப்போது இன் சர்டைன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இது தமிழ்நாடு கீழே கொடுத்துட்டான், அதை அப்படியே மேலே கொண்டு போங்க. ரன் ஆனா தொடர்ந்து அடிக்கணும்னு அர்த்தம், கீழே வரக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. livestock population in certain districts of தமிழ்நாடு ஒரே லைனில் வரும். எல்லாமே ஆல் கேப்ஸ். ஆல் கேப்ஸ்னால் எல்லாத்தையும் கேப்லெட்டில் மாற்றணும். இது கேல்குலேட் பண்ணிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கேல்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நேம் ஆஃப் தென்றது இது சிம்பிள் போட்டிருக்கோம். இந்த சிம்பிளோட மீனிங் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும். அப்போ இது ஃபுல்லாக டெலீட் பண்ணிடணும். அப்புறம் கேட்டல், பஃப்லோஸு, ஷீப்பு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூசின்றது கேப்ஸில் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கும் இப்போ திருவண்ணாமலை எடுத்துகிட்டு மதுரை சேஞ்ச் பண்ணுங்கள், காஞ்சிபுரம் எடுத்துகிட்டு கரூர் மாற்றுங்க. இந்த 1 அடிச்சுட்டு 3 போட்டிருக்காங்க. இப்போ 1 வரக்கூடாது, 3 வரணும்.
அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒமிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கீழே வரணும், தேனி வந்து மேலே போகணும். அப்புறம் இந்த 1,61 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. அப்போ இது மாதிரி போட்டாங்கன்னா இது வந்து ஒமிஷன் சிம்பிள்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 1 வரவே கூடாது, கமாவும் அடிக்கக்கூடாது. அதுக்கு நேராக அப்படியே அடிச்சிட்டே வரும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் உங்கள் கிளாஸ்க்காக இப்படி எடுத்து மாற்றிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.